ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட ஃபோன் நம்பரை வந்து புவனேஸ்வரி கிட்ட குரு கேட்கவும் அவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது, இல்லை கார்த்தி வந்து கடைசியில் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி கார்த்தியோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கடைசியில் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க தனத்தோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே தனத்தோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கார்த்தியை பற்றி அவங்க விசாரிக்கவும் அப்போ வந்து கார்த்தியை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம், கடைசியாக எங்கிட்ட தான் பேசினாரு அப்படிங்கும்போது, எதுக்காக உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி குரு கேட்கும்போது, தனத்துக்கிட்ட பேசுகிறதுக்காக தான் என்ன வர சொன்னார் அப்படிங்கவும், தனம் யார், ரகுராம்ஸோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏன் எந்த விஷயத்துக்காக அவங்கள பார்க்குறதுக்காக கார்த்தி வர சொன்னார் அப்படிங்கவும், தனம் வந்து நல்லாவே பேட்மிண்ட்லாம் விளாடுவா, அவளுக்காக வர சொல்கிறதுக்காக தான் என்ன வந்து அழைச்சார் அப்படிங்கவும், ஏன் தனத்துக்கிட்ட அவரே நேரடியாக பேசியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இல்லை சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தனத்துக்கும் கார்த்திக் சாருக்கு தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் தான் இந்த மாதிரிக்கு கல்யாணம் நின்று போச்சுது. தன கழுத்தில் கதிர் வந்து தாலி கட்டினாரு. அதனால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து என்ன வந்து வர சொன்னார் அப்படிங்கவும், ஓஹோ அந்த விஷயம் இவ்வளோ தூரம் நடந்திருக்கா, சரி அது அவங்க குடும்ப பிரச்சனை, அது எனக்கு தேவையில்லாது. சரி, தனத்துக்கிட்ட கொண்டு நீங்கள் லெட்ரு கொடுத்தீங்களே, அவங்க வந்து கார்த்தியை பார்க்குறதுக்காக போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை சார் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, தனத்திட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்னங்க தனத்துக்கிட்ட இப்போ இந்த லெட்டரை நீங்கள் கொடுக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. தனத்துக்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் போனேன், ஆனால் மாயை வந்து அந்த லெட்டரை அவங்க வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கிட்ட வந்து தனத்துக்கிட்ட தான் லெட்ரு கொடுத்தேன்னு சொல்லவும் சொன்னாங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே குரு வந்து சொல்கிறாங்க, சரி நான் உங்கள்கிட்ட வந்து விசாரணை முடிஞ்சிச்சு, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த விசாரணைக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து மாயாவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மாயா எதுக்காக அவங்க லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு கார்த்திக்கிட்ட இப்படி பொய் சொல்ல சொன்னாங்க, ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு உடனே யோசனை பண்ணுறாங்க. அப்போ மாயாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லவும், மாயாவும் குரு எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க யோசனையே போகிறாங்க. சரி நம்ம வந்து பெரியம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், பெரியம்மா கிட்ட சொன்னாக்கி அவங்க பயந்துருவாங்க, அதனால இவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளே போகலான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் மாயா வந்து குருவை சந்திக்கிறதுக்காக வராங்க. அப்போ குரு வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எதுக்காக வந்து தனத்துக்கிட்ட லெட்ரு கொடுக்க சொல்லி கார்த்தி சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அந்த லெட்ரு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு தனம் தான் வாங்கி வச்சுட்டான்னு பொய் சொல்ல சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவர் இந்த லெட்ரு விஷயத்தை வச்சு கேட்குறாரு, அதுதானே லாஸ்ட்டாக நடந்தது, அந்த லெட்டருக்காக தானே நம்ம நைட்டே போனோம், இப்போ அதையே அவர் கேட்க விசாரிச்சுட்டாரு, என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, என்னங்க உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க தனத்துக்கும் கார்த்திக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த கல்யாணம் வந்து அப்புறம் கடைசியில் நின்று போச்சுது, அதனால கார்த்தி வந்து அடிக்கடி தனத்தை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார், திரும்பவும் தொந்தரவு பண்ணக்கூடாது தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரிக்கு பொய் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து குரு கேட்குறாங்க, ஏன் தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் எதுக்காக நின்று போச்சுன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மாயா வந்து சொல்லாமல் பேசாமல் இருக்கிறாங்க. ஏங்க அப்படி நின்று போச்சுது, எதுக்காக வந்து கார்த்திக்கும் தனத்துக்கும் கல்யாணம் நின்று போச்சுதுன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்பவே மோசமானவன், அதனால தான் நான் வந்து இந்த கல்யாணம் நின்று போச்சு, கடைசி நேரத்தில் கதிர் வந்து தன கழுத்தில் தாலி கட்டினா அப்படிங்கவும், என்னது பொண்ணு விஷயத்தில் வந்து அவன் வந்து தப்பானவனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை அவங்க கூட படித்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு கூட படித்தவங்க தான், அப்போ தான் அவங்க இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க, கார்த்தி பற்றின விஷயத்த சொன்னாங்க, அதனால தான் இந்த கல்யாணம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லிடவும் இதை கெட்டதுமே உடனே குரு, சரி அப்படியா நீங்கள் சொன்ன வரைக்கும் ஓகே தான், ஆனால் அடுத்து நான் எப்போனாலும் உங்களை விசாரணைக்கு அழைப்பேன், அப்போ நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து மாயா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, எப்படியும் அவர் சும்மா இருக்க மாட்டார், இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் நம்ம மேலே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு மாயாவுக்கு வந்து ஓரளவுக்கு குருவை பற்றி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கோயில் கட்டுறதுக்காக பூமி பூஜை போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க. அப்போ எந்த இடம்னு சொல்லி பார்க்கும்போது கார்த்தியை அவங்க வச்சாங்களா அந்த இடத்துக்கு தான். இதை பார்த்ததுமே வந்து மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, பெரியம்மா நீங்கள் பயப்பட
பயப்படாதீங்க, நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்கன்னா அதுலேயே நம்மளை காட்டி கொடுத்துரும், நீங்கள் வந்து பயம் இல்லாத மாதிரி கொஞ்சம் அமைதியாக நடிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜேசிபி வண்டி வருது. கரெக்டாக கார்த்தி வச்ச இடத்துலையே வந்து அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஜானகியும் மாயாவும் ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ வந்து மாயா நினைக்கிறாங்க, ஐயோ என்னது கார்த்தி வச்ச இடத்துலையே அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இப்போ கார்த்தி மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே வெளியே வந்துடும். ஏற்கனவே குருக்கு வந்து நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்